நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டயட்டு, 2வது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும். பட் 2 நீங்கள் சேர்த்து பண்ணும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ் இல்லாமல் உங்களுக்கு இன்ச் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸாக ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேர் சொல்வீங்க எனக்கு வெயிட் மட்டும் குறைஞ்சா போதும், எனக்கு ஃபிட்னஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஷேக் மட்டும் எடுத்துக்கோங்க. டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்லி வெயிட் மட்டும் குறையும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு வெயிட்டு குறையணும், வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிட்னஸாக ஒரு ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஹெர்பலைஃப் ஃபுட்டு கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெய்லி பேஸில் 1000 கேலரிஸ் இன்டேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகும். 1000க்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் உங்களுக்கு ஸ்லோவாக தான் குறையும். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ டயட் பிளான் உங்களுக்கு தெரியல, ஹெர்பலைஃப் ஃபுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.